ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25வது பாசுரத்தில் கிருஷ்ண பகவானோட அவதாரத்தை நம்ம இன்றைக்கு பாகவத பிரகாரம் அனுபவிக்கலாம். கண்ணனுடைய அவதாரத்தை பெரியாழ்வார் சொல்றார். சாட்சாத் வைகுண்டபதியே தேவகியினுடைய கர்ப்பத்தில் வந்து நின்னான் அப்படிங்கிறார். அவருடைய பாசுரத்தை பாருங்க. மக்கள் அறுவரை கல்லிடை மோதிட இழந்தவள் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலை பெருமாள் தான் கண்ணனா பிறந்தான் அப்படிங்கிறார் அவர் இந்த பாசுரத்தில். 8வது குழந்தை பிறந்த உடனே கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சான் கம்சன். அங்கங்கே ஆட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னு. ஆவணி ரோஹிணி அஷ்டமி திதியில் 2 குழந்தைகள் பிறந்தார். அதே திதியில், அதே ஆவணி ரோஹிணியில். சிறைச்சாலையில் கிருஷ்ணன் பிறந்தார். அதே நேரத்தில் கோகுலத்தில் யோகமாயை, அதாவது துர்க்கை, யசோதைக்கு பெண்ணா பிறந்துட்டார். இந்த துர்கா தேவி என்ன பண்ணினா, எல்லாரையும் தூங்க வச்சுட்டா. ஊர் உலகமே தூங்கி போயிடுத்து. அங்கே கோகுலத்திலையும் எல்லாரையும் தூங்க பண்ணிட்டா. யசோதைக்கும் தெரியாது தனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு. இங்கேயும் மதுரா நகரத்திலையும் எல்லாரையும் தூங்க பண்ணிட்டா. அந்த சமயம் சிறைச்சாலையில் கண்ண பகவான் அவதாரம் பண்ணிட்டார். அவரோட அவதாரத்தை பாகவதம் சொல்றது. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணோ சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டல த்விஷாபரிஷ்வக்த சகஸ்ரகூதளோ உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத். வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிர்பாவம், கிருஷ்ண பகவான் ஆவிர்பவிச்சார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆனா ஆண்டாள் பிறந்தான், ஒருத்திக்கு மகனாக பிறந்தான்னு சொன்னான். எப்படி பிறந்தாரு, எப்படி ஆவிர்பவிச்சார் அப்படின்னா, ஒரு ஜோதி பிளவங்கமா தெரியறதாம். சங்கு சக்கர கதாதரனா, நீலமேக ஷாமளனா, பீதாம்பரதாரியா, கோடி சூரிய பிரகாசனா, வனமாலா வைஜெயந்தி தரணா, சர்வ திவ்ய ஆபரணங்கள் ஜொலிக்க அற்புத சிசுவா குருவாயூரப்பனே பால நாராயணனா காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறது பாகவதம். எல்லா குழந்தைகளையும் பிரம்மதேவன் படைப்பர். ஆனா இந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணித்து, பிரம்மாவை அங்க படைச்சுட்டு இங்க வந்திருக்கு. அதனால இந்த குழந்தைய அற்புத பாலகன் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில். எல்லா பூஷணங்களோட காட்சி தரான் இந்த அற்புத பாலகன். குழந்தைக்கு காப்பு போடலை, காது குத்தி குண்டலங்கள்லாம் போடலை. இந்த குழந்தைய கோகுலத்தில் கொண்டு போய் விடணுமேன்னு தேவகி அம்மா அழுவாளாம். அழாதம்மா, எல்லா நகைகளையும் நானே போட்டுண்டே வந்திருக்கேம்மா, பாருமா அப்படின்னு காட்டுறானாம் பகவான். வசுதேவரும் தேவகியும் குழந்தைய சோஸ்திரம் பண்றார்கள். விதி தோசி பவான் சாட்சாத் புருஷக பிரகிருதே பரக கேவலானுபவானந்த ஸ்வரூபக சர்வ புத்தி திருக்கு. இதுல சொல்றார் வசுதேவர், ஜகத்துக்கே பிதாப்பா நீ,
எங்களை எப்படி அப்பா அம்மான்னு நீ வரிச்சுண்டா? தசரத சக்கரவர்த்தி போல நாங்க ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலையே. காராகிரகத்துல பகவான் பிறந்தான்னு சொன்னா கூட ஜெயில்ல இருக்கிறவனுக்கா பிறந்தா இந்த குழந்தை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளே அப்படின்னு நினைச்சு 2 பேரும் கண்ணீர் விடுறா. இந்த அற்புத குழந்தை ஏன் சிறையில பிறந்தது? என்ன காரணம்? பகவான் ராமனுக்கு ரொம்ப வருத்தம். அவர் அவதாரம் பண்ணின போது ராம அவதாரத்துல மரமே சீதையை கண்டியா, நதியே சீதையை பாத்தியா அப்படின்னு சீதா பிராட்டியை காணாம ஹா சீதே ஹா சீதேன்னு கதறி அழுதார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா வால்மீகி பகவான் சொல்றார், சீதாயா சரிதம் மகத் அப்படிங்கிறார். சீதையினுடைய சரிதம் தான் மகத்தானது அப்படின்னு வால்மீகி சொன்னதுனால பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்திக்கு கொஞ்சம் வருத்தமா. நான் அந்த அவதாரத்தில் எத்தனை சிரமப்பட்டேன், எவ்வளவு வருத்தப்பட்டேன், எவ்வளவு நடந்திருப்பேன் காட்டிலையும் மேட்டிலையும். ஆனால் இந்த வால்மீகி பகவான் சீதையோட சரிதம் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறார். ஏன் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா, 10 மாசம் சீதை சிறையில் இருந்தா அதனால சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால பார்த்தார் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, அடுத்த அவதாரத்தில் நம்ம சிறையில் போய் இருக்க வேண்டாம், பிறக்கிற போதே சிறையிலேயே பிறந்துடுவோமே அப்படின்னு நினைச்சாராம். அதனால கிருஷ்ண அவதாரத்தில் சிறையிலேயே பிறந்துட்டார் அப்படின்னு சொல்றார். ராமாயணத்தில் சிறையில் இருந்தவளோட ஏற்றம் சொல்லப்பட்டது. கிருஷ்ண அவதாரத்தில் தூது போனவனுடைய ஏற்றம் சொல்லப்படுறது. எனவே இந்த 2 இதிகாசங்களும் ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் கண்கள் போன்றது. ராமாயணம் லக்ஷ்மியினுடைய பிரபாவத்தை சொல்லும், மகாபாரதம் நாராயணனுடைய பிரபாவத்தை சொல்லும். ஆதி தம்பதிகளுடைய பெருமை காட்டப்படுறது 2லேயுமே. லக்ஷ்மி பிராட்டியை முன்னிட்டு நாராயணன் அப்படிங்கிறதுனால ராமாயணத்தை படிச்சுட்டு தான் மகாபாரதத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்வார்கள் நம் பூர்வர்கள். ஒரு பாதுகா சகஸ்ர ஸ்லோகம் சொல்றது பாருங்க. வேதோ பிரம்மண குதுகலீனா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகிர்ஷினாயத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுசி த்வனுபாவமவேஷிதும் நக. இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்தில் சொல்றார், பகவானுடைய பாதுகைகளின் பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகரிஷிகள் ராமாயணம் மகாபாரதம்ங்கிற 2 கண்களை கொடுத்திருக்கார்கள். இந்த 2 கண்களாலும் பார்த்தோம்னா திருவடியுடைய பிரபாவம் விசேஷமா தெரியும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். விசேஷமா சிறையில ஒளிமயமா அவதாரம் பண்ணி தன்னுடைய தந்தை தாயார் கால்களில் போடப்பட்டிருந்த விலங்குகளை அறுத்து எரிஞ்சு அன்றைய ராத்திரியே கோகுலத்துக்கு எழுந்துருளி பிரகாசித்தான் பகவான். சுந்தரபாகுஸ்தவத்தில் சுவாமி கூரத்தாழ்வான் சொல்றார், ஹே சுந்தரைக தர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபித்வே ஏகக்ஷணாதனு கிரஹீத்வத பலம் தே நீளாகுலேன சதுர்சி கில ருக்மிணீச்ச. இந்த சுந்தரபாகு ஸ்லோகத்தில் சுவாமி கூரத்தாழ்வான் சொல்றார், கண்ணனா அவதரித்த போது 2 தாய் தந்தையர்கள் 2 குலங்களையும் ஒரே ஒரு இரவுல ஒரு க்ஷணத்திலேயே ஏத்துண்டுட்டான் கண்ணபிரான் அப்படின்னு சொல்றார். சுயநலமே இல்லாத ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். எத்தனையோ முகங்கள் கிருஷ்ணனுக்கு அந்த சமயம். தேவகி யசோதைக்கு புத்திரனாகவும், கோபிகைகளுக்கு காதலனாகவும், ஆயர்பாடி நந்தர்களுக்கு உற்ற நண்பனாகவும், சுபத்திரை திரௌபதி
இவாளுக்கு நல்ல பொறுப்பான சகோதரனாகவும், பஞ்சபாண்டவாளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும், கீதையை உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனாகவும், மகாபாரத யுத்தத்தை பக்கத்தில் இருந்து நடத்தக்கூடிய சாரதியாகவும், பிதுர பீஷ்ம பிதாமகர்களுக்கு சாட்சாத் பகவானாகவும் என்று கிருஷ்ணாவதாரத்துக்கு எத்தனை முகங்கள் பாருங்க. இத்தனை காரியங்களையும் சாதிச்சது 125 வருஷத்துக்குள்ள சாதிச்சுட்டார். சத்தியத்தையும் தர்மத்தையும் ஸ்தாபனம் பண்ண சௌலபிய புருஷனாக வந்து யாரும் கூப்பிடாமையே அவரவர்கள் கிரகத்துக்கு போய் மாயாச்சாரோ மாயையா பர்த்திதவ்யக, சாத்னாச்சாரோ சாதுனாம் பர்த்திதவ்யகன்னு சொல்ற மாதிரி மாயாவிகள் இடத்துல மாயையை பண்ணி மாயையை காண்பிச்சு ஜெயிச்சுட்டு வந்தார். சாதுக்கள் இடத்துல சாதுத்தன்மையை காட்டி கிருபை பண்ணினான். அப்பேற்பட்ட ஒரு உத்தம புருஷன் நம் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கிருஷ்ண பகவான் அடுத்ததா ஆண்டாள் சொல்றா, ஒரு இரவு அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கா. அந்த ஒரு இரவுல என்ன நடந்தது, நாமும் ஒரு இரவு பொறுப்போமே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.